கரும்பு என்றால் எல்லோருக்கும் தித்திக்கும். முத்துக்குமாருக்கு அது பெரிய கசப்பான பொருள். ஆம், அது அவருக்கு 3½ அகவையாம். பாலர் பள்ளியில் படிக்க வைத்த அந்த சிறுவன் ஓடோடி வந்து தாயை பார்க்க நாற்காலியில் அமர்ந்தவாறு அந்த தாய் எழுந்திருக்கவே இல்லையாம், பதில் கூறவே இல்லையாம். ஆம், உடல் நலிவுற்று அந்த தாய் இறந்து விட்டாராம். அது புரியாத தவித்த அந்த சிறுவனிடம் தாய் மாமன் ஒரு கரும்பு துண்டை கொடுத்து அனுப்ப அப்போதுதான் புரிந்திருக்கிறது. அன்றிலிருந்து கரும்பை பார்த்தாலே தனது தாயின் இறப்புதான் அவருக்கு நினைவுக்கு வரும் என்று ஒரு மேடையில் பதிவை செய்திருக்கிறார் முத்துக்குமார். சிறு வயது முதலே தித்திக்கும் கரும்பையும் கசப்பு என்று உமிழ்ந்தது தமிழ் எனும் அமுதத்தை நீ ருசிக்கத்தானோ? உறவை மட்டுமே நேசிக்கும் இவ்வுலகில் இயற்கையையும் நேசித்தாயோ? மழையோடு விளையாடுவது மட்டும் சுகம் அல்ல, சுட்டெரிக்கும் வெயிலோடும் விளையாடுவதும் மகிழ்ச்சி என்று உலகறிய செய்தாயோ? மாணவர் பருவத்தில் ஏளனமாய் பேசிய ஒரு மாணவனுக்கு முன்பாக கல்வியில் சிறந்து பள்ளியில் முதல் மாணவனாக திகழ்ந்தாயோ? படத்தை இயக்குவதே உனது நோக்கம் என்றாலும் பாடலின் மூலமாக அனைவரது இதயத்தையும் இயங்கச் செய்தாயோ? பாரதியை போன்று உன் தமிழின் மீதும் ஆசை கொண்டு பாதியிலேயே உன்னை அழைத்து சென்றானோ இறைவன்?